வடக்கு காசாவில் ஏற்பட்டுள்ள பதற்றமும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களும். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டு வரும் ஈரானும். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மாயைகளை விற்பனை செய்யும் ஊடக விளம்பரங்களும் பிரச்சாரங்களும். தலைமைகளுடைய நிலைமைகள் தொடர்பாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவித்தல். கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பெய்ரூட்டின் தெற்கு பிரதேசமான தஹியா பிரதேசத்தினை இலக்கு வைத்து 100க்கும் அதிகமான பங்கபஸ்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த வான்வழி தாக்குதல் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட இருந்த ஹாஷிம் சஃபீரின் அவர்கள் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தெரிவித்திருந்தது. அத்தோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இந்த பங்கபஸ்ட வான்வழி தாக்குதலுக்கு பிறகு குறித்த கட்டிடங்களுக்கு கீழே எந்தவிதமான சுரங்கவழி பாதைகளும் இருக்கவில்லை. லெபனான் ஊடகங்களும் குறித்த கட்டிடங்களுக்கு கீழால் சுரங்கவழி பாதைகள் இருக்கவில்லை என்கின்ற விடயத்தினை உறுதி செய்திருந்தன. இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தஹியாவின் பல கட்டிடங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஹாஷிம் சஃபீரின் அவர்கள் இந்த பிரதேசங்களில் இருக்கலாம் என்கின்ற சந்தேகத்திற்கு அமைவாகவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஹாஷிம் சஃபீரின் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுவிட்டதாக அறிவித்திருந்தது. ஆனால் எந்தவிதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முன்வைத்திருக்கவில்லை. அத்தோடு கடந்த 2 நாட்களாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஹாஷிம் சஃபீரின் அவர்கள் கொல்லப்பட்டுள்ளாரா இல்லை உயிரோடு இருக்கின்றாரா என்பது தொடர்பாக எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. இவை தொடர்பாக நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்ட காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இந்த செய்தி அறிக்கைகளுக்கு பிறகு அமைதியாக இருக்கவில்லை. ஹாஷிம் சஃபீரின் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்கின்ற செய்தியோடு இன்னும் சில செய்திகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வெளியிட்டிருந்தது. அதாவது ஹாஷிம் சஃபீரின் அவர்களுடன் ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய தலைமை அதிகாரி இஸ்மாயில் கானி அவர்களும் இருந்துள்ளார் என்கின்ற விடயத்தினையும் இந்த தாக்குதலிலே இவரும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நேற்றைய தினம் செய்திகளை வெளியிட்டிருந்தது. ஆரம்பத்தில் ஹாஷிம் சஃபீரின் அவர்கள் மாத்திரம் படுகொலை செய்யப்பட்டிருந்ததாக கூறிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தற்போது ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய தலைமை அதிகாரியும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தது. அத்தோடு ஈரானிய ஊடகங்களான தஸ்னீம் IRNA ஊடகங்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இந்த தகவல்களை முழுமையாக மறுத்திருந்தன. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இந்த தகவல்கள் போலியான தகவல்கள் என்பதனையும் ஈரானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருந்தன. அது மட்டுமல்லாமல் IRGC குதுஸ் படையினுடைய முன்னாள் தளபதி யாஹி ஹெம்மாத் அவர்களுடைய மகன் ஈரானிய ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். IRGC குதுஸ் படையினுடைய தலைமை அதிகாரி இஸ்மாயில் கனி அவர்கள் பூரண சுகத்துடன் இருக்கின்றார். பெய்ரூட்டிலே அவர் மரணமடைந்துள்ளார் என்கின்ற செய்திகளும் வதந்திகளும் உண்மைக்கு புறம்பானது என்றும் அவர் ஈரானிய ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நேற்றிரவு ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ஊடக பிரிவினரும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். பெய்ரூட்டின் தெற்கு பிரதேசமான தஹியாவிலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினால் மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதல்கள் தொடர்பாக பல சர்வதேச ஊடகங்கள் போலியான செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக பிரான்சினுடைய சில ஊடகங்களே இவ்வாறான போலியான செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஹிஸ்புல்லா இராணுவத்திடமிருந்து கிடைக்கப்பெற்ற சில தகவல்களின் மூலமாக இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஆனால் இவ்வாறு சர்வதேச ஊடகங்களுக்கு செய்திகளையும் தகவல்களையும் வழங்கக்கூடிய எந்த ஒரு மூலாதாரங்களும் எங்களுடைய இராணுவத்தில் இல்லை. அதே போன்று ஹிஸ்புல்லாவை சேர்ந்த எந்த ஒரு தரப்பினரும் சர்வதேச ஊடகங்களுக்கு எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இந்த வான்வழி தாக்குதல்கள் தொடர்பாகவும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகள் தொடர்பாகவும் போலியான செய்திகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இதை ஒரு உளவியல் போராகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைமைகள் தொடர்பான தகவல்கள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது என்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் குறித்த அறிக்கையிலேயே சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ஊடக பிரிவினர் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையினை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். எனவே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கத்திய ஊடகங்களுடைய செய்திகளை முழுமையாக நிராகரித்துள்ளார்கள். தலைவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பான தகவல்களை முழுமையாக நிராகரித்துள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இந்த செய்திகளையும் அறிக்கைகளையும் தந்திரமாகவே வெளியிடுகின்றது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் ஹாஷிம் சஃபீரின் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளாரா இல்லையா என்பதனை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினால் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் எந்தவிதமான தகவல்களையும் வெளியிடாததன் காரணத்தினால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினால் எதனையுமே உறுதிப்படுத்த முடியவில்லை. இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தந்திரமாக ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய தலைமை அதிகாரியும் இந்த தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என செய்திகளை வெளியிட்டிருந்தது. அதாவது இது ஒரு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் தந்திரமான பொறியாகும். இவ்வாறான அறிக்கைகளுக்கு பிறகு எதிர்ப்பு குழுக்களுக்கிடையே தடுமாற்றங்கள் ஏற்படும். இந்த தடுமாற்றத்தின் மூலமாக அவர்கள் ஏதாவது பிழைகளை செய்து விடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நவீன தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி அவற்றினை முழுமையாக கண்டறிந்து கொள்வதற்காகவே இவ்வாறான தந்திரமான அறிக்கைகளை வெளியிடுகின்றது. உதாரண
உதாரணத்திற்கு ஒரு தலைவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்ததை தொடர்ந்து அந்த தலைவருக்கு நெருக்கமான உறவினர்கள் அனைவரும் அவரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வார்கள். இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த தலைவர் உண்மையிலேயே உயிரோடு இருக்கக்கூடிய இடத்தினை கண்டறிந்து கொள்வார்கள். இவ்வாறு தந்திரமாக செயற்படுவதற்காகத்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவ்வாறான அறிக்கைகளை வெளியிடுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு IRGC குதுஸ் படையினுடைய தலைமை அதிகாரியை இலக்கு வைத்திருந்தது. சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களை இலக்கு வைத்ததை போன்று IRGC குதுஸ் படையினுடைய தலைமை அதிகாரி இஸ்மாயில் கனி அவர்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இலக்கு வைத்துள்ளது. அதே நேரம் ஈரானும் தந்திரமாக செயற்பட்டு இஸ்மாயில் கனி அவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு நகர்த்தியது. எனவே தற்போது இவருடைய இருப்பிடத்தினை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த 3 நாட்களுக்கு முன்பு மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதலில் இவரும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்கின்ற போலியான செய்திகளை வெளியிட்டிருந்தது. ஆனால் இந்த தடவை நிலைமையினை ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் ஈரானிய தரப்பினரும் மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாண்டார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தந்திரங்களை முறியடிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்களுடைய கட்டமைப்புகளிலும் தொடர்பாடல் வலையமைப்புகளிலும் முழுமையான மாற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளார்கள். மேலும் இறுக்கமான கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளார்கள். எப்போதும் ஒரு தலைவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு குறித்த எதிர்ப்பானது அனைத்து விதமான பாதுகாப்பு திட்டங்களையும் மேம்படுத்தும். இதற்கமைவாகத்தான் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அவர்களுடைய பாதுகாப்பு திட்டங்கள் கட்டமைப்புகள் அனைத்தையும் முழுமையாக மேம்படுத்தியுள்ளார்கள். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உளவியல் போரின் விளைவாக தொடர்ச்சியான செய்திகளையும் அறிக்கைகளையும் வெளியிட்டு வருகின்றது. அதிகளவான மேற்கத்திய ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த அறிக்கைகளுக்கு கதை, திரைக்கதை, வசனம் என்பனவற்றினை உருவாக்கி அவர்களுக்கு தேவையான செய்திகளையும் வெளியிட்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தமிழ் பேசும் ஊடகங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை மையமாக கொண்டு கதை, திரைக்கதை, வசனம் என்பனவற்றினை எழுதி செய்திகளையும் வெளியிட்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவ்வாறான அறிக்கைகளின் மூலமாக மாயைகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய முயற்சி செய்கின்றது. அத்தோடு கடந்த 5 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே நுழைந்து மிகப்பெரிய இழப்புகளையும் சந்தித்து வருகின்றது. தரைவழி தாக்குதலிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து பின்னடைவை சந்தித்துள்ளது. எனவே இந்த இழப்புகளை மூடி மறைப்பதற்காகவும் பின்னடைவுகளை மறைப்பதற்காகவும் தலைமைகளுக்கு எதிரான படுகொலை தாக்குதல் தொடர்பான மாயைகளை வெளிப்படுத்தி வருகின்றது. இதே போன்றுதான் காசாவின் யுத்தகளம் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் மூலமாக போலியான மாயைகளை வெளியிட்டு மிகப்பெரிய ஊடக பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருந்தது. வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர்களை நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம். வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய ஒட்டுமொத்த படைகளையும் நாங்கள் முழுமையாக சிதைத்து விட்டோம். தற்போது வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் அனைத்து திறன்களையும் முழுமையாக இழந்து விட்டார்கள் என ஆரம்பத்திலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு செய்திகளையும் அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தது. இன்னும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய திறன்களை அழிக்க முடியவில்லை. வடக்கு காசாவிலே தொடர்ச்சியான தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் வடக்கு காசா முழுவதையும் கைப்பற்றவும் முடியவில்லை. குறைந்தது வடக்கு காசாவிலிருந்து ஏவப்படக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களை கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் முறியடிக்க முடியவில்லை. வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்களை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளையும் அவர்களால் மீட்க முடியவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் மிகப்பெரிய தொழில்நுட்ப கருவிகள் இருந்தாலும் ஒரு வருடமாக அவர்களுடைய பணைய கைதிகளை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய தோல்வியை உறுதிப்படுத்துகின்றது. எனவே இதே போன்றுதான் தற்போது லெபனான் யுத்த காலத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடக பிரச்சாரங்கள் மூலமாக போலியான பிரச்சாரங்கள் மூலமாக மாயைகளை விளம்பரப்படுத்தி வருகின்றது. மேலும் இந்த மாயைகளின் மூலமாக யுத்த காலத்தில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட போவதில்லை என்பதே யதார்த்தமான உண்மையாகும். நேற்றிரவு நெட்டன்யாஹூ விசேட காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார். நாங்கள் வரலாற்றிலே மிகப்பெரிய தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளோம். காசா, லெபனான், சிரியா மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவை அனைத்திற்கும் பின்னால் ஈரான் தான் இருக்கின்றது. எங்களுடைய நாட்டிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஈரான் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் ஈரானுக்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம் என நெட்டன்யாஹூ குறித்த காணொலியிலே தெரிவித்திருந்தார். அத்தோடு ஈரானினுடைய தாக்குதலின் மூலமாக எங்களுடைய விமான தளங்கள் சேதமாக்கப்பட்டுள்ளன. மேலும் நாங்கள் இதற்கமைவாக ஈரானுக்கு எதிராக கடுமையான பதிலடிகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய இராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஈரானின் அனைத்து ஏவுகணைகளையும் நாங்கள் முழுமையாக சுட்டு வீழ்த்திவிட்டோம் என்று கூறிய அதே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரி தான் தற்போது ஈரானினுடைய தாக்குதலினால் எங்களுடைய விமானப்படைகள் சேதமடைந்திருப்பதனையும் ஒப்புக்கொண்டுள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த எச்சரிக்கைகளுக்கு பிறகு ஈரானிய தரப்பினர் அடுத்த கட்ட நகர்வுகளை ஆரம்பித்திருந்தார்கள். ஈரானின் மேற்கு பிரதேசத்தினுடைய வான்பரப்பினை முழுமையாக இழுத்து மூடியிருந்தார்கள். அதே போன்று ஈரானின் வான் பாதுகாப்பு படைகளையும் வான்படைகளையும் உச்ச தயார் நிலையில் இருக்குமாறும் ஈரானின் உயர் அதிகாரிகள் கட்டளையிட்டிருந்தார்கள். மேலும் ஈரானிய தரப்பினரும் ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் உங்களை ஈரானுக்கு வரவேற்கின்றோம். ஈரான் உங்களுக்கு மிகப்பெரிய கலரையாக மாறப்போகின்றது என்றும் ஈரானிய தரப்பினர் காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். இந்த காணொலியினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்காகவும் அவற்றிற்கு எதிரான பதிலடி தாக்குதலை வழங்குவதற்காகவும் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னேற்பாடுகளையும் ஈரானிய தரப்பினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக ஈரானின் போர்க்கப்பல்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் ஈரானின் IRGC கடற்படை தளபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள்
தற்போது எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்றவாறு எங்களை தயார்படுத்திக் கொண்டுள்ளோம். ஹெர்மோஸ் ஜலசந்தியில் பாதுகாப்பையும் ஸ்திரத்தன்மையையும் நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். மேலும் பிராந்தியத்தினை அச்சுறுத்தும் அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. அவர்கள் பிராந்தியத்தில் நெருப்புடன் விளையாட விரும்பினால் நாங்களும் அதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என IRGC கடற்படையினுடைய தளபதி தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிராக எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. ஈரானின் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொள்ளுமா, அல்லது அணு ஆயுத தளங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொள்ளுமா, அல்லது படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்ளுமா என கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அதிகளவான மத்திய கிழக்கு ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். IRGC குதுஸ் படையினுடைய இராணுவ தலைமை அதிகாரியையோ அல்லது ஈரானிய தலைமைகளையோ இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. எனவே எவ்வாறு இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எந்த ஒரு தாக்குதலுக்கு பிறகும் ஈரானுடைய அதிரடியான பதிலடி தாக்குதல் இருக்கும் என்றும் ஈரானிய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதி முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதியினை முழுமையாக நிறுத்தப் போகின்றோம் என்றும் பிரான்சினுடைய அதிபர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து நெட்டன்யாஹூ பிரான்சினுடைய அதிபருக்கு எதிரான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார். உங்களுடைய உதவி இல்லாமலேயே நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் நெட்டன்யாஹூ தெரிவித்திருந்தார். நெட்டன்யாஹூவின் இந்த விமர்சனங்களை தொடர்ந்து நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான உதவிகளை தொடர்ச்சியாக வழங்குவோம் என பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெய்ரூட் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரான்சினுடைய எண்ணெய் நிறுவனங்களை இலக்கு வைத்தும் உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தஹியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சில கட்டிடங்களையும் களஞ்சிய சாலைகளையும் இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த வான்வழி தாக்குதல்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ஆயுத களஞ்சிய சாலையை இலக்கு வைத்து தான் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்திருந்தது. ஆனால் உண்மையில் இந்த வான்வழி தாக்குதல்கள் மருத்துவ உபகரண களஞ்சிய சாலையை இலக்கு வைத்தே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த மருத்துவ உபகரண களஞ்சிய சாலையில் ஆக்சிஜன் கேப்சூல்களும் காணப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த வான்வழி தாக்குதலுக்கு பிறகு இதனால் மிகப்பெரிய வெடிப்புகளும் ஏற்பட்டுள்ளன. அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தின் இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கடந்த 24 மணித்தாளங்களுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் 52 லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஹைஃபாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குடியேற்ற பிரதேசமான கெரமி குடியேற்ற பிரதேசத்தினை இலக்கு வைத்து 50க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற கட்டிடங்களில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளன. அதேபோன்று ஹைஃபாவின் மிக முக்கியமான குடியேற்ற பிரதேசமான கிரியேட் குடியேற்ற பிரதேசத்தினை இலக்கு வைத்து டசன் கணக்கான ஃபாடி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினாலும் குறித்த பிரதேசத்திலே மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து சஃபேத் இராணுவ கட்டளை தளத்தின் இலக்கு வைத்தும் மலே கோலானி படைமுகாமை இலக்கு வைத்தும் எல்டா இராணுவ உற்பத்தி தளத்தின் இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அதிரடியான புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் ஃபாடி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் குன்று பிரதேசத்திலே ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு தரைவழி தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை அடுத்த காணொளியில் பதிவிடுகின்றேன். நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசா முழுவதும் முக்கியமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 60க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஜபலியா, காசா மத்திய நகர், சுஜையா, ஜெய்தூன், பெய்ட்லாஹியா, பெய்டனூன் ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இன்று காலை வடக்கு காசா முழுவதும் துண்டு பிரசுரங்களை வீசியுள்ளது. இந்த துண்டு பிரசுரங்களுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவிலிருந்து ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேறுமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. நாங்கள் வடக்கு காசா முழுவதும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம். வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் அனைவரும் முழுமையாக மத்திய காசாவை நோக்கியும் தெற்கு பிரதேசத்தை நோக்கியும் இடம்பெயர்ந்து விட வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டளையிட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த திட்டம் தொடர்பாக நான் முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த திட்டமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையிலும் முன்வைக்கப்பட்டிருந்தன. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையானது இந்த திட்டத்திற்கு அனுமதி அளித்துள்ளது. இதனால் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசா முழுவதும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசா முழுவதும் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டு பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றியதற்கு பிறகு வடக்கு காசாவினை தனியான இராணுவ மண்டலமாக மாற்றப் போகின்றது. ஒட்டுமொத்த வடக்கு காசாவையும் கைப்பற்றி இராணுவ மண்டலமாக மாற்றுவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திட்டமிட்டுள்ளது. எனவே இந்த திட்டத்தின் ஆரம்பமாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதல்களையும் அடுத்த கட்ட நகர்வுகளையும் மேற்கொண்டுள்ளது. மேலும் பலஸ்தீனிய போராளிகளும் நேற்றிரவிலிருந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். காசாவின் எல்லைப்புறத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே தற்போது வடக்கு காசாவில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வளவு மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டாலும் நாங்கள் எங்களுடைய வீடுகளையும் நிலத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என பலஸ்தீனிய மக்கள் உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கின்றார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.